காலேஜ் டிகிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜாபும் கிடைக்க போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமா ஆச்சு படிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் ஒன்றும் இல்லாமல் ஒரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ற வீடியோ +2 முடிச்சுட்டு எப்படி ஐடி ஃபீல்டுக்குள்ள போறதுன்னு பத்தி தான். இதை பத்தி நிறைய தப்பான கருத்து நம்ம ஊர்ல இருக்கு. அதெல்லாம் நாம மாத்தி எழுத போறோம் இந்த வீடியோல. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் Brototype சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி +2 படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முதல்ல நாம பிரேக் பண்ண போற விஷயம், இந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான், இது எல்லாருக்கும் இல்ல. அப்ப யாருக்கெல்லாம் கேட்டகரி சொல்றேன், அது வச்சு மட்டும் வீடியோ பார்த்தா போதும். ஒன்னு, பேஷனேட் இன் ஐடி ஃபீல்டுல ஆல்ரெடி பேஷனேட்டா இருக்கிற ஒரு ஆள், ஏதாச்சும் ஐடி ஃபீல்ட பண்ணணும், இல்ல கோடிங்ல ஏதாச்சும் பண்ணணும், இல்ல ஹேக்கிங் ஏதாச்சும் பண்ணணும், டெக்னிக்கல் சம்பந்தமா ஏதாச்சும் பண்ணணும், அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் உள்ள வீடியோ தான் இது. ரெண்டாவது தான் ரெடி டு ஹார்ட் ஒர்க். நீங்க ஃபீல்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி ஐடி ஃபீல்ட தான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்க போக போற ஃபீல்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களால ஏதாச்சும் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வேண்டி டெடிகேட்டடா உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். எந்த ஒரு ஃபீல்டு நீங்க செலக்ட் பண்ணாலும் அதுல ரிஸ்க் இருக்கும். அப்போ ஹார்ட் ஒர்க்கிங் ஆன ஆட்கள் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. அடுத்தது ஹை இன்கம் கெரியர். ஹை இன்கம் கெரியர்னு சொல்லும் போதே ரொம்ப பேருக்கு ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன் இருக்கு. நான் டெக்கு படிக்கிறது இன்கமுக்காக இல்ல, என்னோட ஒரு மன திருப்திக்காக மட்டும்தான் எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. பட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்கமுக்கு நீங்க டிபெண்டன்ட் தான். இன்கம் இல்லாம உங்களால வாழ முடியாது. ப்ராப்பரா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியையும் உங்களுக்கும் உங்க growthக்காகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய வரும். அங்க உங்களுக்கு இன்கம் கிடைச்சே ஆகணும். இன்கம்க்கு நல்ல டிபெண்டன்ட் தான். நீங்க நினைப்பீங்க படிக்கிறப்போ இன்கம் எல்லாம் இல்ல, வேற நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல நிறைய நெகட்டிவ் அசோசியேஷன் மணியை பத்தி இருக்கு, நம்ம எல்லாரோட மனசுலயும் இருக்கு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்கம் பத்தி பிளான் பண்ணிட்டு தான் நம்ம முன்னேறி போகணும். இன்கம் கூட நல்லா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. அடுத்தது சொல்ல போறது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவையில்லைன்னு தான். ஒன்னாவது, கவர்மெண்ட் ஜாப் சீக்கர்ஸ். அதாவது கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், இல்லாட்டி பேங்க் கோச்சிங், இப்போ பேங்க்ல ஏதாச்சும் வேலை, அதுக்கெல்லாம் சாதாரணமான டிகிரி படிச்சுட்டு போக வேண்டியதுதான். அப்படி இருக்கிறவங்களுக்கான வீடியோ இது இல்லை. அடுத்தது, ஆஸ்பைரிங் ஃபேக்கல்டிஸ். ஃபேக்கல்டி சொல்லும் போது சில பேர் இருக்காங்க சேஃப் ஜாபுக்கு வேண்டி நார்மலா பிடெக் இல்ல இன்ஜினியரிங் எடுத்துட்டு ஜாப் கிடைக்காதப்போ கொஞ்சம் பேர் பிஜி எடுப்பாங்க, எம்டெக் எடுப்பாங்க, இல்லாட்டி எம்இ எடுப்பாங்க. அப்படி அந்த பிஜி படிச்சுட்டு ஏதாச்சும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகத்தான் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்க பிஜி எடுக்க போறது, இவங்க பிடெக் படிச்சப்புறம் இவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் இல்ல, ஒரு கம்பெனி உள்ள போக கப்பாசிட்டி இல்லாம வரும்போது எடுக்கிற ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியது இல்ல, ஒரு சேஃப் ஜாப் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல இந்த வீடியோ. இனி நாம சப்ஜெக்டுக்கு வருவோம். முதல்லயே நம்ம ஊர்ல நம்ம சொசைட்டில மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இத பத்தி. அதுல முதல்ல இருக்கிறது நோ டிகிரி ஈக்குவல் டு நோ ஜாப். டிகிரி இல்லாட்டி வேலை இல்லைன்னு. இது கேள்விப்படாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டிகிரி ஒரு ஃபேக்டரே இல்ல. யாருக்கெல்லாம் இல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எலோன் மஸ்க் டெஸ்லாவோட இன்டர்வியூல AI ML இன்ஜினியர்ஸ்க்கு கூட டிகிரி வேண்டான்னு சொல்லியிருக்காரு. கூகுள்ல வேண்டாம், ஃபேஸ்புக்ல வேண்டாம், பின்ன யாருக்கு தான் வேணும்? யாருக்கும் வேணாம். டிகிரி ஒரு ஃபேக்டரே இல்ல. இப்ப நீங்க சொல்லுவீங்க யூஎஸ்ல நடக்கிறது தான் நீங்க சொல்றீங்க, நம்ம நாட்டுல எல்லாம் இது நடக்காதுன்னு. நான் இங்க இருக்கிற நிறைய ஃபவுண்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வேண்டியது என்னன்னா ஸ்கில்லு தான். இப்ப பிடெக் முடிச்சு டிகிரி முடிச்சு போற ஒட்டுமொத்த 95% ஆட்களுக்கும் ஸ்கில் இல்ல. அது +2 முடிச்சவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 இயர் டிகிரி பிடெக் எல்லாம் போயிட்டு 95%. நான் முன்னாடி கிளாஸ் எடுக்கிற டைம்ல நம்ம கேட்போம் ஸ்டூடெண்ட்ஸ்ட, உங்களுக்கு கோடிங் பிடிக்கிறவங்க எத்தனை பேருன்னு. வெறும் 3, 4, 5 பேர் தான் கை தூக்குவாங்க. ஒரு 60 பேர் இருக்கிற கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டட் ஆனவங்களோட கவுண்ட் தான் இது. பின்ன எப்படி இவங்களுக்கு ஜாப் கிடைக்கும்? அதனால இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் உள்ள ஆட்களை கம்பெனிஸ்ல கிடைக்கிறதே இல்லை. ஒட்டுமொத்த கம்பெனிஸ்லயும் நிறைய வேகன்சி இருக்கு டெக்கீஸ்க்கு. பட் என்னன்னா, எல்லாருக்கும் நிறைய டிகிரி படிச்சிருக்காங்க, ஆனா ஸ்கில் ஒன்றும் இல்லை. நமக்கு இங்க வேண்டியது கம்பெனி ஃபவுண்டர் சொல்றது ஸ்கில் மட்டும் போதும்னு தான். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்கில்லு தான் வேணும், அது கூட கம்யூனிகேஷனும். இனி அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமா. இது நம்ம ஊர்ல சொல்றது தான். டிகிரி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமா ஆச்சும் வேணும், இல்லாட்டி ஒன்னும் பண்ண முடியாது, வேலை ஒன்னும் கிடைக்காது. அப்படியெல்லாம் அதுவும் முட்டாள்தனம் மட்டும்தான். அதெல்லாம் இந்த ஃபீல்ட பத்தி தெரியாதவங்க மட்டும் சொல்றதுதான். உங்க பேரண்ட்ஸ் ஐடி ஃபீல்ட ஒர்க் பண்ணிருந்தாங்கன்னா ஓகே, இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடி ஃபீல்ட ஒர்க் பண்றவங்கன்னா ஓகே. அப்படி இல்லாதவங்களோட அட்வைஸ் கேட்காதீங்க. நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்றேன், இது தேவையே இல்லைன்னு. அடுத்ததா ஒரு பாயிண்ட் தான் கரியர் growth அண்ட் நம்பர் ஆஃப் டிகிரி.
அதாவது இப்ப வேணும்னா டிகிரி இல்லாம ஜாயின் பண்ணலாம். ஆனா ஹையர் பொசிஷனுக்கு போகும்போது டிகிரி இல்லாதனால அஃபெக்ட் பண்ணும். உங்ககிட்ட காலேஜ் டிகிரி இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும்னு. ஸ்கில் இருக்கா, அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொஜெக்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு ப்ரொஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தி என்னெல்லாம் தெரியும், இப்படி எல்லாம் தான் பார்ப்பாங்க. இல்லாம உங்க டிகிரியை பார்க்கவே மாட்டாங்க. என்ட்ரி பாயிண்ட்ல சின்னதா யாராச்சும் சொன்னா கூட அங்க நீங்க ஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா அப்புறம் அது ஒரு மேட்டரே இல்ல. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஒண்ணுமே மேட்டர் இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லா கம்பெனிஸும் இப்போ கூகுள்ல நீங்க பாத்தீங்க இல்லனா நௌக்கரியில எடுத்து பாத்தீங்கன்னா Node.js, PHP, பைத்தனோ ஸ்கில்ஸ் இருக்கிற கம்பெனியை பாருங்க. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கிற ஆட்களை சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கிற கம்பெனிஸை சர்ச் பண்ணா உங்களுக்கு புரியும் 4 இயர் டிகிரி ஒரு ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் டிகிரி மட்டும் வச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்தது நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ். அதாவது உங்க கையில நிறைய சர்டிபிகேட் வச்சுதான் உங்களுக்கு ஜாப் சான்ஸ் அதிகமாகுதுன்னு ஒரு தப்பான கருத்து இருக்கு நம்ம ஊர்ல. அந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவையே இல்லை. நீங்க நினைப்பீங்க அந்த சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தா ஏதோ கிடைக்கும்னு. ஒன்னும் கிடைக்காது. சும்மா தான் காமிச்சிக்கலாம். யார்கிட்டனா வீட்டுல காமிக்கலாம், வேற ஒரு யூஸும் இல்ல. இப்ப நமக்கு முன்னால டெக் இன்டர்வியூக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசும்போதே புரிஞ்சுக்கலாம் அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு. அது ஒரு யதார்த்தமானது. அதை எக்ஸ்பர்ட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேல ஒன்னும் பார்க்க மாட்டாங்க. இப்ப காலேஜஸ்ல எல்லாம் பிளேஸ்மெண்ட் டிரைவ் நடத்தி நிறைய எம்ப்ளாயிஸை கொண்டு வந்தாங்க. ஏன்னா கம்பெனிஸ்க்கு நல்ல ஸ்கில் இருக்கிற ஆட்களை கிடைக்காதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வேணும்ல. அதுக்காக தான் டிகிரி வைக்கிறதும் மார்க்ஸ் பாக்குறதும். ஏன்னா கொஞ்சமாச்சும் லைஃப்ல ரிஸ்க் எடுத்தவங்களை படிக்க வைக்கலாம்னு தான். இனியும் இது வேணும்னு நினைச்சிருக்கிற +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இவ்வளவு கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். நீங்க கூகுள் போய் சர்ச் பண்ணா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் லிஸ்டே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒன்னும் உங்களுக்கு செட் ஆகாம இனியும் இதை பத்தி ஒன்னும் தெரியாத சொசைட்டி சொல்றதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணலாம், உங்களுக்கு டிகிரி இல்ல டிப்ளோமா இல்ல கோர்ஸ் ஒன்னும் செய்யாம எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது OME, ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம படிக்கிற மெட்டீரியல் பத்தி யோசிங்க. இப்போ உங்களுக்கு ஃபிளைட் என்ஜின் எப்படி பண்றதுன்னு படிக்கணும், டான்ஸ் ஆடுறது எப்படின்னு படிக்கணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிக்கணும், உங்களுக்கு பெயிண்டிங் படிக்கணும், உங்களுக்கு டெக் கோடிங் படிக்கணும், வீடியோ எடிட்டிங் படிக்கணும், கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும், சேல்ஸ் படிக்கணும், மார்க்கெட்டிங் படிக்கணும். எந்த ஸ்கில்ஸ் படிக்கணும்னாலும் இன்னைக்கு நீங்க கூகுள்லயோ யூடியூப்லயோ சர்ச் பண்ணினா கிடைக்கும் மெட்டீரியல்ஸ். நீங்க நினைப்பீங்க ஆன்லைன் மெட்டீரியல்னு சும்மா சிம்பிளா விடுவீங்க. பட் இந்த ஆன்லைன் மெட்டீரியல் எடுக்கிறவங்க எக்ஸ்பர்ட் தான். நான் வீடியோ எடிட்டிங் படிக்கிற டைம்ல நம்ம தில்ஷாத் கிரியேட்டிவ் டைரக்டரா வரதுக்கு முன்னாடி வீடியோ எடிட்டிங் நாங்களே சொந்தமா ரெக்கார்ட் பண்ணி சொந்தமா செஞ்ச டைம் அது. அந்த டைம்ல வீடியோ எடிட்டிங் படிக்கிறதுக்காக யூடியூப்ல தான் சர்ச் பண்ணுவோம். ஃப்ரீ கண்டென்ட் கிடைக்கிறது எங்க இருந்துன்னா ஒரு 15 வருஷமா இந்த வீடியோ மீடியா ஃபீல்டுல ஒர்க் பண்ற எக்ஸ்பர்ட் தான் கிளாஸ் எடுக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம ஊர்ல 50,000 60,000 கொடுத்து வீடியோ எடிட்டிங் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் நீங்களே ஒன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க டீச் பண்றது ஃப்ரெஷரா தான் இருப்பாங்க. இல்லாம 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நம்ம ஊர்ல கம்மியான ஃபீஸ்ல சொல்லித்தர மாட்டாங்க. அப்படியே ஒரு கம்பெனில ஃபவுண்டர் இருந்தாலும் மிச்ச ஸ்டாஃப் எல்லாமே ஃப்ரெஷர்ஸோ இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கிறவங்க தான் நம்ம ஊர்ல ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல சொல்லி தருவாங்க. அப்ப எங்க போனா நேரம் படிக்க முடியும்? ஆன்லைன் மெட்டீரியல்ஸ்ல தான் ரொம்ப நிறைய எக்ஸ்பர்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம காலேஜ்ல தர புக்கா இருக்கட்டும், அந்த புக்ஸோட ஓதரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இன்னைக்கு டைரக்டா வீடியோ கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் கேட்டு படிக்காம மறுபடியும் பழைய சிஸ்டத்துக்கு போற தாட்ஸை மாத்துங்க. அப்போ ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அது சில சமயம் ஃப்ரீ மெட்டீரியலா இருக்கலாம், சில சமயம் பேமெண்ட் மெட்டீரியலா. பேமெண்ட்ல சின்ன சின்ன ஃபீ இருக்கிற உடாசிட்டி, யுடமி, EDX அப்படி நிறைய சைட் இருக்கு கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது. டெக்ல எதுவா இருந்தாலும் ஏஐனாலும் MLனாலும் பிளாக் செயின்னாலும் இல்ல ஹேக்கிங் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும்னாலும் எதுவா இருந்தாலும் ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் இருக்கு. ஆன்லைன்ல ஃப்ரீயா மெட்டீரியல் இருக்கு. அதை வச்சு படிக்கலாம். என்ன படிக்கிறது, எந்த சிலபஸ் படிக்கவான்னு யோசிக்காம உங்களுக்கு புரியற ஏதாச்சும் ஒன்று எடுத்து படிங்க. படிச்ச ஒரு லெவல் வந்த அப்புறம் நீங்க ஒவ்வொரு டாபிக்லையும் வேற வேற சர்ச் பண்ணி வேற வேற படிப்பீங்க. இல்லாம நான் படிக்கிற சிலபஸ் சரிதானா, நான் படிக்கிற சிலபஸ் தப்பானதான்னு யோசிக்கவே செய்யாதீங்க. அனாலிசிஸ் ஈக்குவல் டு பேரலிசிஸ்னு சொல்லுவோம். அதாவது அனலைஸ் பண்ணி ஒண்ணுமே செய்யாம இருக்காதீங்க. அனலைஸ் பண்ணி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியும். வேறொரு டாபிக் டவுட் வரும்போது அதை சர்ச் பண்ணுவீங்க. அப்ப வேற படிப்பீங்க. அப்படி நிறைய டாபிக் படிச்சு போவீங்க. இப்படி படிச்சு போறப்போ ரொம்ப பேருக்கு வேற ப்ராப்ளம் என்னன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. சில பேருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்க இப்போ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால நான் சொல்றேன், +1 படிக்கும்போது லாஸ்ட் எக்ஸாம் வர்றப்போ திங்க் பண்ற ஒரு விஷயம் இருக்கு.
+2 போயிட்டு நான் எல்லா நாளும் டெய்லி படிப்பேன்னு +2 தொடங்குறப்போ ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் படிப்பீங்க. பட் என்ன பண்ண மாட்டீங்கன்னா அது கண்டினியூ பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு மோட்டிவேஷன் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத ஆட்களா இருந்தா கொஞ்ச நாள் பேசிக் எல்லாம் கவர் பண்ணிட்டு நீங்க ஒரு 10 கம்பெனிஸ்க்கு கால் பண்ணுங்க. அங்க கூப்பிட்டு இன்டர்ன்ஷிப்க்கு சான்ஸ் கேளுங்க. நான் கொஞ்சம் விஷயங்கள் படிச்சிருக்கேன், எனக்கு இன்டர்னா ஜாயின் பண்ண முடியுமா, நான் +2 தான், பட் என்னால ஒர்க் பண்ண முடியும், ஓப்பனா பேசணும். 10 பேரை கூப்பிட்டு பேசிட்டும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு சான்ஸ் கிடைக்கலன்னா, எஸ்பெஷலி நான் ஒன்னு சொல்றேன், ஸ்கில் வேணும். ஒரு ஸ்கில் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸோ ஒரு 1 மந்த்லயோ ஒரு ஸ்கில்ல படிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு சான்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன கால் பண்ணுங்க, நான் கனெக்ட் பண்ணி தரேன் நிறைய கம்பெனிஸ். இப்படி நிறைய பேரை தேவைப்படுறாங்க. ஆனா அங்க நீங்க சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இன்டர்னா ஒர்க் பண்ண உள்ள போக ரெடி ஆகணும். இனி இது இல்லாம கொஞ்சம் பேர் இருக்காங்க, 6 மந்த்தோ 1 இயரோ கண்டினியூஸா செல்ஃப் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்ச ஆட்கள்னா அவங்கள கூகுள், ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் இன்டர்னா எடுக்கிறாங்க. அங்க நீங்க ட்ரை பண்ணலாம். அங்க உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, பல டைப்ல ஒர்க் அவுட் பண்ற சான்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. இப்போ கூகுள் எப்படி இன்டர்னா போகலாம், கூகுள் எப்படி ஜாபுக்கு போகலாம், இதுக்கெல்லாம் ட்ரைனிங் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களோடது யூடியூப்லயே இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலாம், அது ஃபாலோ பண்ணி அதுலயே ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். இப்படி 2 டைப்ல இன்டர்ன்ஷிப்க்கு போகலாம். இங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ ஐடி பார்க்ஸ் எல்லாம் செஸ்ஸோட அண்டர்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட அண்டர்ல இருக்கு. அங்க டொமஸ்டிக் ஒர்க் எடுக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கணும், அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து காசும் வாங்கணும், அதை இன்டர்ன்ஷிப்னு பேரும் கொடுப்பாங்க. அப்படி காசு வாங்கிட்டு நடத்துறது ஒன்றும் இன்டர்ன்ஷிப் இல்ல. இன்டர்ன்ஷிப்னா கம்பெனி கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கிறது தான். இப்படி சின்னதா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணி இன்டர்ன்ஷிப்புக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு கிடைக்கலன்னா நான் எகைன் சொல்றேன், ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு ஒரு 10 கம்பெனிக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கலன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் கனெக்ட் பண்ணி தரேன் கம்பெனில. இனி இன்டர்ன்ஷிப்புக்கு போனாலும் போகலைனாலும் கொஞ்ச காலம், ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசமோ, மேக்சிமம் ஒரு 1 இயர்க்குள்ள உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ண முடியும். அப்ப ஒர்க் அவுட் பண்ற வழி நான் சொல்லியாச்சு. அப்ப அந்த வழியிலேயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. எகைன் அண்ட் எகைன் நான் சொல்றேன், இது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இல்லாம என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு இல்ல இந்த வீடியோ. எஸ்பெஷலி ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி டிகிரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, மஸ்டா போகணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றவங்க Tier 1 காலேஜை பாருங்க. Tier 1 காலேஜ்னா IIT, NIT போல இருக்கிற காலேஜஸ். அட்மிஷன் வாங்க பாருங்க. டிஃபிகல்ட்டி தான், அதுக்கான ப்ரிப்பரேஷன் 6 மந்த்தோ 1 இயரோ 2 இயர் கூட வேண்டி வரும். பட் அப்படி ரிஸ்க் எடுத்து போகணும். ரிஸ்க் எடுத்து Tier 1 காலேஜ்ல போனா என்ன அட்வான்டேஜ்னா அங்க ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். பிராண்ட் வேல்யூ சொல்லும் போது இப்போ NIT ஸ்டூடெண்ட் இல்லைன்னா IIT ஸ்டூடெண்ட் எல்லாம் சொல்லும் போது ஒரு பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். அடுத்தது பியர் பிரஷர். பியர் பிரஷர்னா நம்ம கூட வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிற, நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க ரெடியா இருக்கிற ஆட்களா இருப்பாங்க. நல்ல டிஃபிகல்ட் டாஸ்கை எடுத்து பண்ற ஆட்களா இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கும் அந்த ஒரு மூடு வரும். அந்த ஒரு விஷயம் இருக்கு. எந்த ஒரு டிஃபிகல்ட்டி சிச்சுவேஷன்லயும் அவ்வளவு பிரஷர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆட்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியும். சோ அதனால கம்பெனில அவங்கள எடுத்துப்பாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நெட்வொர்க்கிங். அதாவது NIT, IIT எல்லாம் படிச்சு முடிச்ச ஆட்கள் காலேஜோட அலுமினிஸ்க்கு காலேஜுக்கு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட நெட்வொர்க்கிங் பண்ணலாம். அதாவது நெட்வொர்க்கிங்னா அவங்க கிட்ட பேசி புது புது டெக்னாலஜிஸ் புரிஞ்சுக்கிட்டு பல கம்பெனியோட டாப்ல உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். அது வச்சுட்டு உங்களோட ஃபியூச்சர் கூட ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஒரு சான்ஸ் கூட அங்க இருக்கு. அப்போ இனி கண்டிப்பா டிகிரி எடுத்தே ஆகணும்னா என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும், நிறைய என்ட்ரன்ஸ் எழுதினாலும் நீங்க Tier 1 காலேஜ்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. இவ்வளவுதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த டிகிரி வேணும் சொல்ற எல்லா முட்டாள்தனத்தையும் மூட்டை கட்டுங்க. ஒரு யூஸும் இல்ல இந்த டிகிரி வச்சுட்டு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் மேட்டர்.